வம்ப விலை குடுத்து வாங்குறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி ஒரு காரியம் தான் தாவீதோட வாழ்க்கையில நடக்குது. தாவீது கர்த்தர் விரும்பாத ஒரு காரியத்தை செய்றாரு. அதாவது ஆண்டவரோட ஜனங்கள தொகையிடுறது ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்போ ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியத்த செய்றதுக்காக தாவீது அதிகமான நேரத்தையும், பிரயாசத்தையும் செலவிடுறாரு. இதுக்காக தாவீது செலவிட்ட மாதங்கள் 9 மாதங்களும், 20 நாட்களும் கிட்டத்தட்ட 10 மாசங்க. 10 மாசத்துல ஜனங்கள எண்றதுக்காகவே இவரு செலவிடுறாரு. அப்ப கூட முழுமையா அவரால எண்ண முடியல. இப்படி அவர் செஞ்சதுனால ஆண்டவரோட கோபத்துக்கு ஆளாகுறாரு. அது மூலமா ஏராளமான ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மடிந்து போறாங்க, செத்து போறாங்க, கொள்ளை நோயினால பாதிக்கப்படுறாங்க. தேசத்துல எல்லா இடத்திலும் மரண ஓலங்கள் கேக்குது. இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க? இதுக்கெல்லாம் காரணம் தாவீது ராஜா செஞ்ச காரியம். இதுக்காக தாவீது எவ்ளோ மெனக்கெட்டாரு அப்படிங்கிறத 2 சாமுவேல் 24வது அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். அந்த இடத்துல யோர்தான கடந்து காத் என்னும் ஆறுகளின் நடுவே இருக்கிற பட்டணத்துக்கு வலதுபுறமான ஆரோவேரிலும், யாசேரிடத்திலும் பாளையம் இறங்கி, அங்கே இருந்து கீலேயாத்துக்கு தாதிமோத்சிக்கும் போய், அங்கே இருந்து தாண்யானுக்கும் சீதோனின் சுற்றுப்புறங்களுக்கும் போய், இப்படியெல்லாம் சுத்தி, 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 சுத்தி ஜனங்கள எண்ணி முடிக்கிறதுக்குள்ள 10 மாசம் போயிருதுங்க. 10 மாசம் செலவு செஞ்சு ஆயிரக்கணக்கான ஜனங்கள தாவீது இழுக்குறாரு. இன்னைக்கு இப்படிப்பட்ட முட்டாள்தனமான காரியத்த நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோமா?